எசேக்கியேல் 43 7ஆம் வசனத்தில் வேறொரு காரியத்தையும் தேவாதி தேவன் சொல்கிறார். இது என் பாத பீடத்தின் ஸ்தானம். இது என் பாத பீடத்தின் ஸ்தானம். ஏசாயா 66:1, அப்போஸ்தலர் 7:49 இந்த வசனங்களை வாசித்து பாரு. தேவன் சொல்கிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று. ஆகவேதான் தாவீது சொன்னார் 1 நாளாகமம் 28:2ஆம் வசனத்தில், தேவனுடைய பாத பீடமாக, தேவனுடைய பாதப்படியாக இந்த ஆலயத்தை கட்டினேன். அவருடைய பாதம் தங்கும் ஒரு இடமாக இந்த ஆலயம் இருக்கட்டும் என்று நான் இதை கட்டினேன் என்று சொல்கிறார். தேவனுடைய பாதம் தங்கும் இடம். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் எருசலேம் நகருக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் நாசரேத்தூருக்கு நேராக நாங்கள் போய்கொண்டிருந்த பொழுது வழிகாட்டி சொன்னான், அதோ பாருங்கள் அந்த சிறிய பாதை, அதுதான் இயேசுநாதர் இருந்த நாட்களில் இருந்த பாதை. நாம் இப்பொழுது செல்லும் இந்த நவீன ரஸ்தா அல்ல, அதில் தான் அவர் நடந்து போயிருக்க வேண்டும் என்று சொன்னார். என் உள்ளத்தில் எழுந்த ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? வேடிக்கையான எண்ணம். ஒரே ஓட்டமாக ஓடிப்போய் அந்த பாதையில் விழுந்து இயேசுநாதர் நடந்து சென்ற அந்த பொழுதியை முத்தமிடுவோமா? அதில் ஒரு புண்ணியம் கிடைக்குமா நமக்கு? அதுதான் நம்முடைய வாஞ்சை. அவருடைய பாதங்களை முத்தமிடுவதுதான் நம்முடைய வாஞ்சை. ஆண்டவருடைய பாதங்களை பாருங்க. மத்தேயு 15:30 சொல்லுகிறது, அவருடைய பாதத்தில் வைக்கப்பட்ட நோயாளிகள் யாருடைய சிபாரிசும் இன்றி, யாருடைய பிரார்த்தனையும் இன்றி தானாகவே குணமானார்கள் என்று. மார்க் 5:22 சொல்லுகிறது, தன் ஒரே மகளின் உயிருக்காக வாதாட, போராட, மன்றாட ஆண்டவராகிய இயேசுவின் பொற்பாதத்தில் யவீரு விழுந்தார் என்று. 7:25 சொல்லுகிறது, கொடிய பிசாசினால் வாதிக்கப்பட்ட தன் மகளுக்காக மன்றாட ஒரு பெண் அவருடைய பாதத்தில் விழுந்தாள் என்று. லூக்கா 5:8 சொல்லுகிறது, தான் பாவியான ஒரு மனுஷன் என்பதை உணர்ந்த பேதுரு, செம்படவனாக இருந்த பேதுரு அவருடைய பாதத்தில் விழுந்தார், விழுந்து புலம்பி அழுதார். யோவான் 11:32 பாருங்கள். அன்பு சகோதரன் லாசருவை இழந்து போன மரியா இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நீர் இங்கே இருந்திருந்தீர்களாம், என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று புலம்பி அழுவதில் பார்க்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, இவர்களில் யாராவது தேவனிடமிருந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடமிருந்து உதவியை பெறாமல் போனது உண்டா? இல்லை. அவருடைய பாதத்தில் விழுந்த ஒவ்வொருவரும் அவர்கள் விரும்பினதை பெற்றுத்தான் அந்த இடத்தில் இருந்து புறப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, லூக்கா 7:38 சொல்லுகிறது, மரியாள் பாவியான ஸ்திரீ என்று பெயர் பெற்ற ஓர் பெண் அவருடைய பாதத்தில் விழுந்தது மட்டுமல்ல, தன் கண்ணீரினால் அந்த பாதங்களை நனைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, நமக்கும் கூட வேதம் அந்த அறிவுரையைத்தான் கொடுக்கிறது. சங்கீதம் 62:8 சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய சமூகத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றி விடுங்க. சங்கீதம் 142:2 சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில் உங்கள் சஞ்சலங்களை ஊற்றுங்க, உங்கள் விண்ணப்பங்களை ஊற்றுங்க என்று. சஞ்சலம் என்று தமிழில் எழுதியிருக்கிறது, ஆங்கிலத்தில் கம்ப்ளைண்ட்ஸ் அல்லது உங்களுடைய பெறாது. அவருடைய சமூகத்தில் வந்து, தேவனே, நான் 20 வருஷமாய் ஜெபிக்கிறேனே, ஏன் கேட்கவில்லை? 5 வருடமாய் வாதாடுகிறேனே, எனக்கு ஒரு வீடு ஏன் கொடுக்கவில்லை என்றெல்லாம் அவரிடம் நாம் பிராதுகளை சமர்ப்பிப்பதற்காக அவருடைய சமூகத்தில் உங்கள் சஞ்சலங்களை ஊற்றி விடுங்கள் என்று வேதம் சொல்லுக. ஆம் பிரியமானவர்களே, இன்று நாமும் கூட ஆலயத்திற்கு வருகிறோம். அவருடைய சமூகத்தில் நம்முடைய கண்ணீரை சிந்த அவருடைய பாதம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. மரியாள் அழுது புலம்பிய பாதம், யவீரு தன் மகளுக்காக அழுத அந்த பாதம், அதே பாதம் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாரு!
பல ஆண்டுகளுக்கு முன்பு பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள மணிலா நகருக்கு நற்செய்தி அறிவிக்க சென்றிருந்து ஒரு நாள் எல்லாம் முடிந்த பிறகு மணிலா நகரத்தை சுற்றி காண்பிக்க என்னை அழைத்து போனார். அங்கே சீன இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மிகவும் பெரிய செல்வந்தர்களுக்கு என ஒரு கல்லறை தோட்டம் இருக்கிறது. அதன் உள்ளே போனார். கல்லறைகளை காணோம். இருபுறம் அழகிய பங்களாக்கள், மாளிகைகள் இருக்கின்றன, வீடுகள் இருக்கின்றன. நடுவே அருமையாக கான்கிரீட் போட்ட ரோடு இருக்கிறது. இரவிலும் மக்கள் நடமாட்டம் இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல தெரு விளக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. எனக்கு ஒரே ஆச்சரியம். ஐயா, நீங்கள் கல்லறைக்கு கூட்டி போவதாக சொன்னீர்கள், இது என்ன நகரின் ஒரு பகுதிக்கு கூட்டி வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டு, அப்பொழுது அவர் சொன்னார், பிரதர், இந்த ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கல்லறை இருக்கிறது. ஒரு செல்வந்தர் மரித்து போகும் பொழுது அவருடைய உடலை அடக்கம் செய்து அதன் மீது அழகிய ஒரு வீட்டை கட்டுகிறார். அவர் இந்த உலகில் வசித்த வீடு எப்படி இருந்ததோ அதே மாதிரியான வீடு, அல்லது தங்களுடைய சக்திக்கு ஏற்றபடி கட்டப்பட்ட ஒரு வீடு அந்த கல்லறையின் மீது எழும்புகிறது. எப்பொழுதெல்லாம் இந்த மக்களுக்கு வேதனைகள், சஞ்சலங்கள் வருகின்றனவோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் இங்கு வந்து விடுவார்கள். அவர்களுடைய நம்பிக்கை, விசுவாசம், இந்த வீட்டில் இன்னும் என் அப்பா வாழ்கிறார், எங்க அம்மா இங்கதான் இருக்கிறாங்க என்ற ஒரு நம்பிக்கை. நான் ஒரு வீட்டிற்கு போனேன். அங்கே நன்றாக படித்த ஒரு பெண் அங்கே போடப்பட்டிருந்த தன்னுடைய முன்னோர்களின் படங்களை பார்த்து கதறி அழுது கொண்டிருந்தார். அப்பா, ஏன் என்னை விட்டு போய்விட்டு? அம்மா, ஏன் போய்விட்டு? நான் படும் இந்த பாடுகளை பாருங்களேன். கலம்பிக் கொண்டிருந்தாள், பலவிதமாய் அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய நம்பிக்கை, என் அப்பாவின் ஆவி இங்கு இருக்கிறது, என் அம்மாவின் ஆவி இங்கு இருக்கிறது என்பதுதான். ஆனால் அப்படி இருக்கிறார்களா? என் அன்பிற்குரியவர்களே, நமக்கு அந்த பாடு இல்லை. ஆலயத்திற்கு போன அங்கே என் அப்பா இருப்பாள், என் மூத்த சகோதரன் இருப்பாள், எனக்காக சிலுவையில் பாடுபட்டவள், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தன் உயிரை கொடுத்தவள் அங்கே இருப்பாள். நிச்சயமாக என் கண்ணீரை அவர் பார்ப்பார். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை, எவ்வளவு பெரிய ஒரு நிச்சயம், எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல். ஆகவேதான் ஆலயத்திற்கு போவ வாருங்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளம் பரவசம் அடைகிறது. அங்கே தேவாதி தேவனுடைய பாதம் இருக்கிறது, தெய்வ குமாரனுடைய பாதங்கள் இருக்கின்றன. அந்த பாதங்களில் முகத்தை புதைத்து நம் கண்ணீரை சிந்தலாம், நம்முடைய பிராதிகளை அவரிடம் தெரிவிக்கலாம், நம் கண்ணீரை அவர் துடைப்பார், இந்த வேதனைகளை மாற்றுவார். கவலைப்படாதிருங்க, நாம் பாக்கியவான்கள். நம்முடைய உள்ளத்தில் ஆனந்த மகிழ்ச்சி பெருகுவதற்கு காரணம் ஆனந்த மகிழ்ச்சி ஆகிய நம்முடைய தகப்பு, நம்முடைய மூத்த அண்ணன் இந்த ஆலயத்தில் வாழ்வதுதான். என்றென்றைக்கும் நான் இங்கு இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். என்றும் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார்.